பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேகா போலி கடிதம் கொடுத்ததாக தினகரன் போலீசில் புகார். தாவேகா வீடியோ வெளியிட்டதால் அதிர்ச்சி. தமிழகத்தில் அதிக இடங்களில் வென்ற தாவேகா ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் நேற்றிரவு கவர்னர் மாளிகைக்கு சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை காணவில்லை. விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என கவர்னரிடம் புகார் அளித்திருந்தார். தினகரனின் புகாரை அறிந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் கவர்னர் மாளிகைக்கு சென்று தாவேகாவுக்கு தான் கொடுத்ததாக கூறப்படும் ஆதரவு கடிதம் போலியானது என விளக்கம் அளித்தார். தாவேகாவுக்கு நான் எந்த கடிதத்தையும் அளிக்கவில்லை. தாவேகாவில் இருந்து என்னை யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை. போலி கடிதம் சமர்ப்பித்த தாவேகா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கவர்னரிடம் காமராஜ் புகாரும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அமமுக எம்எல்ஏ பெயரில் கவர்னரிடம் போலி கடிதம் அளிக்கப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் டிடிவி தினகரன் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஆதரவு கடிதத்தில் காமராஜ் கையெழுத்திட்டதாக கூறி ஒரு வீடியோவை தாவேகா வெளியிட்டுள்ளது. இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டது யார் என தாவேகா கேள்வி எழுப்பியுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காணாமல் போன எம்எல்ஏ மீண்டும் வந்தார். டிவிகே வெளியிட்ட பரபரப்பு வீடியோ. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவின் பொதுச் செயலர் தினகரன் கவர்னர் மாளிகைக்கு நேற்று இரவு சென்றார். கவர்னர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து தன் கட்சி எம்எல்ஏவான காமராஜ் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முதல்வராக ஆதரவளித்து கையெழுத்திட்டு அளித்த கடிதத்தை வழங்கினார். இப்போது அவரை காணவில்லை என்றும் தெரிவித்தார். I am supporting AIDMK. I have submitted this letter in support of Mr. Edapadi Palaniswamy to form the government. This letter, see, even Kamaraj, our MLA also has signed it. He signed it and sent it through my secretary just now. And when I saw in the TV, I got shocked because there was some other letter, maybe a forgery letter, or maybe show me the letter. It may be a horse trading. And I called him. I was not able to reach him also. Your MLA? Yes, MLA. My MLA. This is my signature. I am General Secretary, AIDMK, AMMK, and he is our MLA. I have given the support to Mr. Palaniswamy. For that he is staying there along with other friends. So he signed the letter around 6:30 and sent it here. When I saw on the TV that he has supported, our party has supported Vijay, I got shocked. So I got appointment with the governor and I have submitted the letter to the honorable governor and I told him to investigate and I feel it is forgery or it is horse trading. Are you suspecting horse trading that your MLA has gone rogue and supported TVK? No. Horse trading. Okay. Or the letter should be forgery. So it should be investigated. See, this kind of mockery of the thing we should not allow. No? But has the governor said he's received a letter indicating that your MLA is supporting TVK? Only the letter he didn't mention anything, but he said I will investigate. Okay, done. Thank you, sir. தாவேக தரப்பில் ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கோரி வழங்கப்பட்ட கடிதத்தில் அமமுக எம்எல்ஏ பெயரும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தினகரன் வந்து சென்ற சில மணி நேரத்தில் தாவேக தரப்பில் பரபரப்பு வீடியோ ஒன்று வெளியானது. அமமுக எம்எல்ஏ காமராஜ் தன் முழு சுய நினைவுடன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கடிதம் எழுதிய வீடியோ இது. டிடிவி தினகரன் முழு ஒப்புதலுடன் இது நடந்தது. கடிதம் எழுதவில்லை என்பது முழு பொய். தினகரன் தவறான தகவல் பரப்புகிறார். யாருடனும் பேரம் பேச தேவையில்லை என தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து நள்ளிரவில் மீண்டும் டிடிவி தினகரன் கவர்னர் மாளிகைக்கு வந்தார். அப்போது அவரது காரில் காணாமல் போனதாக கூறப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் வந்திருந்தார். தாவேக தரப்பில் மோசடி நடந்துள்ளதாக புகார் அளித்தனர். யார் சொல்வது உண்மை? காணாமல் போனவர் அடுத்த சந்திப்பில் வந்தது எப்படி என பல கட்ட கேள்விகள் எழுந்துள்ளது. எப்படிங்க கவர்னர் மாளிகை செக்ரட்டரி பேசுறாங்க எங்கள்கிட்ட. அரை மணி நேரத்தில் கவர்மெண்ட் ஆமாம், எப்படி அரை மணி நேரத்தில் தான் பாண்டிச்சேரி வந்துடுதுன்னு சொல்லி சொன்னேன்.
பாண்டிச்சேரி வந்து சொன்னேன். இது மத்தியானம் சாயந்தரம் 6 மணிக்கு செக்ரட்டரி பேசினார். 11 அடிச்சு நேரம் அட்வொகேட் அழைச்சிட்டு போய் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி லீகலாக கொண்டு போகலான்னு கேட்டுக்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்குள்ளே இது யார் கண்டக்ட் பண்ணால் ஒரு ஃபோனை 2-3 ஃபோன் வச்சுருக்கிறேன். இது ஆண்ட்ராய்டு, இதில் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எடுக்க முடியாது. இதில் வாட்ஸ்அப் எடுக்க முடியுமா? இது ஆண்ட்ராய்டு ஃபோனாது. அதனால் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஃபோன் போட்டுட்டேன். இந்த நம்பரில் தான் சார் பேசுகிறார், செக்ரட்டரி. 9844224160. கரெக்டுங்களா? நான் என்ன சொல்கிறேன், ஒரிஜினல் பாருங்க, ஒரிஜினல் தான் ஒரிஜினல் வேணா கொடுக்க வேண்டியதானே. ஒரிஜினல் தான் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு கவர்னரை பார்த்துட்டு டிடிவி சார் வெளியே வரும்போது என்னுடைய எம்எல்ஏவை நான் ரீச் பண்ண முடியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஆமாம், இது மாதிரி டிவியில் வந்தது பிறகு நானே தொடர்பு கொள்கிறேன் அட்வொகேட்டை. நேராக அட்வொகேட் ஜெனரல் தான் அழைச்சிட்டு போகிறோம். இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்தை கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் எழுதி கொடுத்துருக்கேன். இது நான் எழுதி கொடுத்தது. எந்த மாதிரி என்ன விருப்பம்? நோ அவங்கள்ட்ட தான் கோரமே இல்லைங்க. மெஜாரிட்டி இல்லாமல் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? நீங்கள் கிடையாது சொல்லும்போது நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபோன் வரவே இல்லைங்கிறீங்க. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், இந்த ஃபோன் சொல்கிறேன். நீங்கள் என்ன வாட்ஸ்அப்லலாம் அடிச்சிருக்கிறாங்க? யார்கிட்ட? சார் தெரிஞ்சால் சாருக்கு வந்துடுவாரு. சார் சார் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர். தெரிஞ்சவொடனே கவர்னர் வந்துட்டாரு, இது மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் டைரக்டாக வந்துட்டாரு. சரிங்களா? சரி. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க டிடிவி தினகரன் கிண்டி போலீசில் புகார் அளித்தும் சென்றார். பணிகளை துவங்கிய கவர்னர், டிஜிபிக்கு முக்கிய உத்தரவு. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய அரசு அமைவதில் தாமதம் ஏற்பட்டதால் தேர்வு முடிவுகள் வெளியீடு உள்ளிட்ட அரசு நிர்வாகப் பணிகளில் தேக்கம் ஏற்பட்டது. இதனால் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் நிர்வாகப் பணிகளை கவனிக்க தொடங்கினார். இதன்படி +2 தேர்வு முடிவுகளை ஏற்கனவே திட்டமிட்டபடி வெளியிட அவர் உத்தரவிட்டார். இதுகுறித்து கவர்னர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: +2 பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடுமாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுக்கு கவர்னர் உத்தரவிட்டார். இதை ஏற்று தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. புதிய கல்வி அமைச்சர் பதவி ஏற்கும் வரை தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் இருப்பது மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை தாமதப்படுத்தும் என்பதால் தேர்வு முடிவுகளை தாமதமின்றி வெளியிடுவது அவசியம் என்பதை கவர்னர் உறுதிப்படுத்தினார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் தினசரி நிகழ்வுகள் குறித்து அறிக்கை அளிக்கவும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருக்கு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்டாலின் சொன்ன ஒற்றை வார்த்தை, மனம் மாறிய கூட்டணி கட்சிகள், தாவிக பக்கம் சாய்ந்த பின்னணி, ஒரே இரவில் மாறிய காட்சிகள். தாவிகவுக்கு ஆதரவு கொடுக்காமல் இழுத்தடித்து வந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் நள்ளிரவு நடந்த சில சந்திப்புகள் மாற்றியுள்ளன. இது தொடர்பாக அரசியல் வட்டாரங்கள் கூறியதாவது: தாவிக கட்சி தொடங்கிய போதே திமுக கூட்டணியில் இருந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை எப்படியாவது அழைத்து வர விஜய் விரும்பினார். ஆனால் தன் கூட்டணி கட்சிகளை திமுக தலைவர் ஸ்டாலின் இறுக்கி பிடித்து கொண்டார். தேர்தலில் தாவிக வெற்றி பெற்று பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு விஜய் அழைப்பு கொடுத்தார். அப்போதும் அக்கட்சிகள் பெறவில்லை. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி அமைத்து விஜயை வீழ்த்த உதயநிதி முயற்சி செய்ததை ஸ்டாலின் விரும்பவில்லை. விஜயை ஆட்சி அமைக்க விட வேண்டும், ஆட்சியில் நடக்கும் தவறுகளை மக்களிடம் கொண்டு சென்று அவரை பலவீனமாக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் திட்டம். ஆனால் விஜய் ஆட்சியில் அமர்ந்தால் இனி எப்போதும் நம்மால் எழும்ப முடியாது என்பது உதயநிதியின் வாதம். என்ன சொன்னாலும் உதயநிதி மனம் மாறமாட்டார் என தெரிந்த ஸ்டாலின் விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியனை அழைத்து பேசினார். அப்போது உங்கள் எண்ணம் போல செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 12 மணி வரை தாவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனாவை அவரது போயஸ் கார்டன் அலுவலகத்தில் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது தாவிக ஆட்சி அமைக்க உதவினால் விஜய் ராஜினாமா செய்யும் தொகுதியை உங்களுக்கே ஒதுக்குகிறோம் என்று ஆதவ் கூறியுள்ளார். அதில் வெற்றி பெற்றால் அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவிக ஆதரவு மனநிலையில் இருந்த திருமாவளவன் அதை ஏற்றுக்கொண்டார். போயஸ் கார்டனில் பேச்சு நடக்கும் போதே டி நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்திலும் ஒரு சந்திப்பு நடந்தது. அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேசன் கட்சியின் செயலர் சண்முகத்தை சந்தித்து பேசினார்.
அவருடன் தாவேக மத்தியஸ்தர்கள் சிலர் சென்றுள்ளனர். அப்போது வெங்கடேசன் திமுக அதிமுக கூட்டணிக்கு நாம் ஆதரவு தெரிவித்தால் அதன் பின்னால் இருக்கும் பாஜகவுக்கு நாம் உதவி செய்வது போலாகிவிடும். அந்த முடிவை நீங்கள் எடுத்தால் என் எம்பி பதவியை ராஜினாமா செய்வேன், செயற்குழு உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய வைப்பேன் என்றிருக்கிறார். இதற்கிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டார். இதன்பின் திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன் ஆகியோர் வாட்ஸ்அப் கான்ஃபரன்ஸ் அழைப்பில் ஒன்று கூடி பேசி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் முடிவை எடுத்துள்ளனர். இதையடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் குறித்து தங்கள் கட்சியினரிடம் மூவரும் வலியுறுத்திதான் ஆதரவு கடிதத்தை தயார் செய்துள்ளனர். எல்லாம் பக்காவா இருக்கு. மூவரணியால் ஏமாந்த ஸ்டாலின். துர்கா நடத்திய சர்வேயில் அதிர்ச்சி தகவல். 5 ஆண்டுகளாக ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டாலினை ஏமாற்றிய மூவரணி குறித்து அவரது மனைவி துர்கா நடத்திய விசாரணையில் அம்பலமாகியுள்ளதால் திமுகவில் பரபரப்பு எழுந்துள்ளது. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பல்வேறு புதிய திட்டங்களை ஸ்டாலின் செயல்படுத்தியதோடு அவற்றுக்கு புது பெயர்கள் சூட்டப்பட்டன. பெண்கள் ஓட்டுக்காக மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண்கள் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இவற்றின் தாக்கம், சட்டம் ஒழுங்கு, வாக்காளர் மனநிலை உள்ளிட்ட விவரங்கள் உளவுத்துறை வாயிலாக சேகரிக்கப்பட்டன. ஸ்டாலினின் மருமகன் சபரீச நடத்தும் தேர்தல் வியூக நிறுவனம் வாயிலாகவும் தகவல்கள் திரட்டப்பட்டன. இந்த விவரங்கள் ஸ்டாலினுக்கு அவ்வப்போது வழங்கப்பட்டன. இப்பணியில் சபரீசனின் தேர்தல் வியூக வகுப்பு நிறுவன உயரதிகாரி, உளவுத்துறை அதிகாரி, முதல்வரின் உதவியாளர் ஒருவர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து ஒரே மாதிரியான அறிக்கையை ஸ்டாலினுக்கு வழங்கி 5 ஆண்டுகளாக ஏமாற்றியுள்ளனர். தேர்தல் தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் மனைவி துர்கா ஒரு குழுவை நியமித்து விசாரிக்க துவங்கிய போது இந்த மூவரணி தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானதால் திமுகவில் திடீர் பரபரப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: 5 ஆண்டுகளாக பெண்கள் உள்பட பலதரப்பட்டவர்கள் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக தவறான அறிக்கை ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் செயல்பாடுகளால் மாவட்டங்களில் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த மூவரும் கூறியுள்ளனர். திமுக எம்எல்ஏக்களும் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக கூறி அவர்களுக்கு மீண்டும் சீட் வழங்க பரிந்துரை செய்துள்ளனர். ஆனால் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது சொந்த கட்சியினரை அதிருப்தியில் இருந்ததை மறைத்துவிட்டனர். அதை 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் நம்பி வந்துள்ளார். இவ்வாறு கூட்டணி அமைத்த மூவரணி தேர்தல் நேரத்தில் அமைச்சர்கள் சொன்ன வேட்பாளர்கள் எம்எல்ஏக்களுக்கு சீட் வழங்க பரிந்துரைத்துள்ளனர். சீட் கிடைத்தவர்களிடமிருந்து பெரும் தொகையை தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனம் வசூல் செய்தது துர்கா நடத்திய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தேர்தல் வியூக நிறுவனத்தில் பணிபுரிந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மூவரணி தன்னை ஏமாற்றியதை இப்போதுதான் ஸ்டாலினும் சபரீசனும் உணர துவங்கியுள்ளனர் என திமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. நாங்க இருந்தா மட்டும்தான் நல்லது நடக்கும். பாமக எம்எல்ஏக்கள் முடிவால் பழனிசாமி அதிர்ச்சி. சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாமகவை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டுகொள்ளாததால் பாமகவினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக 18 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் தருமபுரி, அரியலூர், சேலம், வேலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சாதிக்க முடியவில்லை. வன்னிய சமுதாய மக்களின் ஓட்டுகள் தாவேகவுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதிமுகவுக்கு இந்த மாவட்டங்களில் ஓரளவிற்கு வெற்றி கிடைத்தது. வன்னியர் ஓட்டுகளால் தான் அதிமுக வெற்றி பெற முடிந்தது என பாமகவினர் ஆணித்தரமாக நம்புகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் வன்னியர் ஓட்டை பிரிக்க முயன்றாலும் பாமக தலைவர் அன்புமணி சரியாக காய் நகர்த்தியதால் இந்த வெற்றி கிடைத்ததாக பாமகவினர் கூறுகின்றனர். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அன்புமணியையோ வெற்றி பெற்ற பாமக வேட்பாளர்களையோ பழனிசாமி இன்னும் சந்திக்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்திய போது நல்லது நடக்கும், பொறுத்திருங்கள் என்று கூறினார். ஆனால் நாங்கள் இல்லாமல் நல்லது நடக்குமா என பழனிசாமி மீது பாமகவினர் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பாமக வட்டாரத்தில் கூறியதாவது: தேர்தல் முடிவுகளுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இணைந்து எடுப்பது தொடர்பாக பழனிசாமியை சந்திக்க பாமக தலைமை முயற்சித்தது. தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற சௌமியா உள்ளிட்ட பாமக வேட்பாளர்கள் பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற விரும்பினர். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை.
தேர்தல் தோல்விக்கு பின் சில நாட்கள் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அரசு பங்களாவில் இருந்த பழனிசாமி நேற்று முன்தினம் புதுச்சேரி சென்றார். அதற்கு முன் தங்களை சந்திப்பார் என எதிர்பார்த்து காத்திருந்த பாமக எம்எல்ஏக்கள் ஏமாந்து போய்விட்டனர். பழனிசாமி எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் இருந்தால் மட்டுமே நல்லது நடக்கும் என அந்த வட்டாரங்கள் கூறின. கனிமொழியால் கலைந்த உதயநிதியின் கனவு. விடாப்பிடியாக நின்ற உதயநிதி, குறுக்கே வந்த கனிமொழி. ஸ்டாலின் அதிரடி தடை. திமுகவில் நடப்பது என்ன? திமுகவின் தயவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் திட்டத்திற்கு கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் நேற்று முன்தினம் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்காமல் புறக்கணித்தார். திமுக மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிப்பதை விரும்பவில்லை. சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவளிக்கும் முடிவுக்கு அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌனம் காத்ததாக தெரிகிறது. ஆனால் தன் தந்தை ஸ்டாலினை குளத்தூரில் தோற்கடித்ததால் தவிக தலைவர் விஜய் முதல்வராக கூடாது, என்ன விலை கொடுத்தாலும் சரி அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு தர வேண்டும் என்பதில் திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி பிடிவாதமாக இருந்ததாக கூறப்படுகிறது. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி அவர்களிடம் அதிமுக ஆட்சி அமைக்கும் கருத்தையும் ஏற்க வைத்துள்ளார். கட்சியின் மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகளை மூளைச்சலவை செய்யும் பணிகளிலும் உதயநிதி ஈடுபட்டிருந்தார். ஆனால் கனிமொழி மட்டும் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு தரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. தேர்தலை ஒட்டி 8 மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதில் தென்மண்டலத்தில் கனிமொழி பொறுப்பாளராக பணியாற்றிய 13 தொகுதிகளில் 59% ஓட்டுகளை பெற்று முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். அதனால் சமீபத்தில் உதயநிதியை சட்டசபை குழு தலைவராக தேர்வு செய்ய நடந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தையும் கனிமொழி புறக்கணித்தார். மேலும் தமிழகம் முழுதும் உள்ள கட்சி நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் கனிமொழியை தொடர்பு கொண்டு அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தரும் திட்டத்திற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் கனிமொழி, பொறுமையாக இருங்கள், கட்சி நலன் கருதி ஸ்டாலின் நல்ல முடிவெடுப்பார் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த கனிமொழி, திமுக ஆதரவில் அதிமுக கூட்டணி ஆட்சியமைக்கவிருப்பதாக வெளியாகும் செய்தி வெறும் வதந்தி. யூகங்களுக்கு நான் பதிலளிக்க முடியாது. தேர்தலில் மக்கள் தெளிவான தீர்ப்பை அளிக்காவிட்டாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியமைக்க கவர்னர் அனுமதிக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கும் அரசியல் ட்விஸ்ட். விமானத்தில் பறந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியமைக்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திடீரென ஹைதராபாத் புறப்பட்டு சென்றனர். சென்னையில் தங்கியிருந்தால் பாதுகாப்பில்லை என கட்சி தலைமை கருதியதால் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் தெலங்கானா மாநிலத்திற்கு அவர்கள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார், ஜமால் முகமது, தாரகை கட்பட் ஆகியோர் நேற்று இரவு 7 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத் புறப்பட்டு சென்றனர். எம்எல்ஏ பிரவீன் ஏற்கனவே பெங்களூரு சென்றுவிட்டதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுக்கும் நாளில் அவர்கள் சென்னை திரும்புவார் என தகவல் வெளியாகியுள்ளது.